அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மாதம் வேலை செய்கிறதுக்கு என்ன தராங்க? கம்பெனிலேயோ அரசாங்கத்திலையோ சேல்ரி தராங்க. சேல்ரி என்னான்னு சொல்கிறோம்? சம்பளம்னு சொல்கிறோம். அந்த காலத்துலாம் சம்பளத்தை பணமாக கொடுக்கல, பண்டமாற்று முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா? பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது, அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சம்பளன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, சம்பளத்தை பிரிங்க, சம்பளன்ற பேர் சம்பா ப்ளஸ் அலம். சம்பா அப்படின்னா அது ஒரு உயர்ந்த வகை நெல். அலம் அப்படின்னா உப்பு, உப்புளம்னு சொல்கிறோம் இல்லையா? உப்பு தயாரிக்கிற இடம் தான் உப்புளம். அந்த காலத்தில் உப்பு ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருளாக இருந்தது. அது ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது உணவுகளை பதப்படுத்துறதுக்கு உப்பு உபயோகப்படுத்தினாங்க. உணவில் சுவையை கூட்டுறதுக்கு உப்பை உபயோகப்படுத்தினாங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருத்துவ ரீதியாகவும் உப்பு உபயோகப்பட்டது. உப்பை நல்லா சூடு பண்ணி வத்தலை கொடுப்பாங்க அந்த காலத்துலாம் கிராமத்தில். அதனால் உப்புக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அதனால் உப்பையும் ஊதியமாக கொடுத்தாங்க, சேலரியாக கொடுத்தாங்க. அதான் அலம்ன்றது உப்பு. அதான் சம்பா ப்ளஸ் அலம். சம்பான்னா உயர்ந்த வகை நெல், அலம்னா உப்பு. இது ரெண்டையும் அந்த காலத்தில் சேலரியாக ஊதியமாக கொடுத்தாங்க. அதுதான் சம்பளம் அப்படின்னு பேர் வந்தது. அனைவரும் தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.